ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி கத்திரிக்காய் குழம்பு தான். திருநெல்வேலி ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கிறேன், தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா குயிக்காக வேலை முடியும். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. தேங்காய் வறுக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும், நான் மறந்துட்டேன். இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். இது லோ ஸ்பீடில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் தேங்காவை நல்லா வறுக்கணும். தேங்காய் கத்திரிக்காய் குழம்பு போட்டிங்க அப்படின்னா வறுத்து சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். கரெக்டாக 1 டீஸ்பூன் மிளகு பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை வறுத்து எடுத்ததும் இதே அடுப்பில் வேறொரு கடாயை வச்சு கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றி நான் ஃபஸ்ட்டில் அப்பளத்தை பொரித்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நான் பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் கடுகு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடியும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குழம்பெல்லாம் வைக்கும்போது அப்பளம் தேவை அப்படின்னா அப்பளம்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. கடுகு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுனதும் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் தாளித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கி முடிஞ்சதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கின அப்புறம் தக்காளியை சேர்க்கணும். தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் மூடி போட்டு ஒரு வாட்டி வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை கழுகி வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம் கடாயில். இது நல்லா ஆவியில் வேக விடணும். அதுக்காக மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இந்த டைமில் தேங்காய் அரைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைக்க போகிறேன். இது ஃபைனாக அரைச்சி முடிஞ்சதும் இதை ஓரமாக வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸு புளியை ஊற போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஊறணும். ஊறின அப்புறம் இந்த புளியை கரைச்சி கத்திரிக்காயில் விட்டுக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் புளி போதும், கூட வேண்டாம், நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இதே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஸ்பீடில் வச்சு வேக வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா கொதித்து நல்லா வெந்த அப்புறம் தேவைக்கேற்றாப்புல உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டதும் மூடி போட்டு ஒரு வாட்டி கூட வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து நல்லா மசிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ரெடி ஆயாச்சு. இதே பதம் போதும். தண்ணி தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பாக தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டேன். இது கொதிக்க விட்ட அப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்து, உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், உப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து முடித்ததும் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிஞ்சு வந்துட்டுனாலே குழம்பு ரெடி ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம். பிரிஞ்சு வந்தாச்சு, குழம்புலாம் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான திருநெல்வேலி ஸ்டைலில் உள்ள கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. இதுக்கு ஒரு கத்திரிக்காய் போதும். இந்த லாக்டவுன் டைமில் மீன் குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா, கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.